நாகை மாவட்டம் திருக்குவளை அருகே சின்ன காரக்குடி தோப்பு தெரு வழியாக வழிமடம் வரை செல்லும் இணைப்பு சாலை பணி பாதியிலேயே நிறுத்தப்பட்டதால் ஜல்லிக்கற்கள் பெயர்ந்து நடந்து கூட செல்ல முடியாத நிலையில் இருப்பதால் அப்பகுதி மக்கள் அவதியடைந்து வருவதாக வேதனை தெரிவித்துள்ளனர். இது தொடர்பாக பலமுறை அதிகாரிகளுக்கு புகார் அளித்தும் உரிய நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என வேதனை தெரிவிக்கும் அப்பகுதி மக்கள் உடனடியாக தார்ச்சாலையை அமைத்து தர வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். 1 வயசு பிள்ளைங்க 2 வயசு பிள்ளைங்களா இருக்குது, நடக்கவே முடியல. விழுந்து மண்டை உடையுது, கால் உடையுது, கால ரத்தம் வருது. எங்களால ஒண்ணுமே பண்ண முடியல. ஸ்கூல் போக முடியல, அங்காடிக்கு போக முடியல. ரொம்ப இந்த ரோட்டங்களுக்கு போட்டு விட்டு அடுத்த நடவடிக்கை நாங்கள் கலெக்டர் ஆஃபீஸ் தான் போவோம். திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சூர் அருகே ஆட்டோ கவிழ்ந்த விபத்தில் கர்ப்பிணி உட்பட 6 பேர் படுகாயமடைந்துள்ள சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பூச்சி அத்திப்பேடு பகுதியில் இருந்து பெண்கள் குழுவினர் மீஞ்சூர் பச்சையம்மன் ஆலயத்திற்கு சுவாமி தரிசனம் செய்வதற்காக ஆட்டோ ஒன்றில் சென்ற பொழுது வழுதிக்கைமேடு சுங்கச்சாவடி அருகே ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து ஆட்டோ சாலையில் கவிழ்ந்து விபத்து ஏற்பட்ட நிலையில் 108 ஆம்புலன்ஸ் உதவியுடன் அவர்கள் மீட்கப்பட்டு மீஞ்சூர் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டு முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டது. திருப்பூர் மாவட்டத்தில் உள்ள மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் திருப்பூர் KSC பள்ளி மாணவர்களுடனான காஃபி வித் கலெக்டர் நிகழ்ச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்றது. இதில் திருப்பூர் KSC பள்ளியில் 11ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு பயிலும் மாணவர்கள் பங்கேற்று தங்கள் மனதில் இருந்த கேள்விகளை மாவட்ட ஆட்சியரிடம் கேட்டு தெளிவு பெற்றனர். சேலம் மாவட்டம் தலைவாசல் அருகே போலீசாரின் விசாரணைக்காக அழைத்துச் சென்ற துரைசாமி என்பவர் காவல் நிலையத்தில் மயங்கி விழுந்து உயிரிழந்துள்ள சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் காவல் நிலையத்தில் துரைசாமி மயங்கி விழுந்து உயிரிழந்ததை மறைக்கும் வகையில் உறவினர்களை அழைத்து அவர்களிடம் காவல்துறையினர் இது குறித்து வெளியே சொல்லக்கூடாது என எச்சரித்து அனுப்பி வைத்ததாக குற்றச்சாட்டு எழுந்துள்ள நிலையில் இது குறித்து உரிய விசாரணை நடத்த வேண்டும் என பொதுமக்கள் மத்தியில் கோரிக்கை எழுந்துள்ளது. சென்னை பெசன்ட் நகரில் உள்ள அன்னை வேளாங்கண்ணி திருத்தலத்தில் 53வது ஆண்டு திருவிழாவை முன்னிட்டு ஆலயத்தில் அதிபர் அருளப்பா ஆலய வளாகத்தில் உள்ள சோமையார் அரங்கில் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்பொழுது பேசிய அன்னை வேளாங்கண்ணி ஆலயத்தின் அதிபர் அருளப்பா சின்ன வேளாங்கண்ணி என்று அழைக்கப்படுகின்ற பெசன்ட் நகர் அன்னை வேளாங்கண்ணி திருத்தலத்தில் 53வது ஆண்டு திருவிழா ஆகஸ்ட் மாதம் 29ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்குகிறது என்றும் செப்டம்பர் 8ஆம் தேதி ஆரோக்கிய அன்னையின் பிறந்த நாளோடு முடிவடைகிறது என்றும் தெரிவித்துள்ளார். 7ஆம் தேதி அன்னையினுடைய தேர் பவனியானது நடைபெறுகிறது. மாலை 5:30 மணிக்கு திருப்பலியானது சென்னை மயிலை உயர்மறை மாவட்ட பேராயர் மேதகு ஜார்ஜ் அந்தோனிசாமி அவர்களால் நிறைவேற்றப்பட்டு அதற்கு பிறகு ஆடம்பர தேர் பவனியானது நடைபெறுகிறது. சர்வதேச சுற்றுலா தலமான கன்னியாகுமரியில் வார விடுமுறை நாளை முன்னிட்டு சூரிய உதயத்தை காண அதிகாலை முதலே ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். சூரிய உதயமாவதை சுற்றுலா பயணிகள் ஆர்வமுடன் கண்டு ரசித்து செல்ஃபி எடுத்து மகிழ்ந்த நிலையில் சுற்றுலா பயணிகளின் வருகையால் கன்னியாகுமரி கடை வியாபாரிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். புதுக்கோட்டையில் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் சார்பில் மது மற்றும் போதை ஒழிப்பு பேரணி நடைபெற்றது. இந்த பேரணியானது புதுக்கோட்டை நகர்மன்ற வளாகத்தில் இருந்து புறப்பட்டு வடக்கு ராஜவீதி கீழ ராஜவீதி வழியாக அண்ணா சிலை சென்றடைந்தது. மேலும் விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை கையில் ஏந்தியவாறு ஏராளமான இஸ்லாமியர்கள் மற்றும் இஸ்லாமிய குழந்தைகள் கலந்து கொண்டனர். சென்னை காசிமேட்டில் விடுமுறை தினத்தை முன்னிட்டு மீன் பிரியர்கள் கூட்டம் அதிகாலை முதலே அலைமோதியது. மீன்களின் வரத்து அதிகரிப்பால் கடந்த வாரத்தை விட வஞ்சிரம், பாறை, கொடுவா, நெத்திலி உள்ளிட்ட மீன்கள் 50 ரூபாய் முதல் 100 ரூபாய் வரை விலை குறைந்ததால் மீன் பிரியர்கள் மற்றும் பொதுமக்கள் காசிமேட்டில் மீன்களை வாங்க குவித்துள்ளனர். சென்னை திருவொற்றியூர் ராஜாஜி நகர் திருவள்ளூர் தெருவில் வசிக்கும் சுப்பிரமணியன் என்பவரின் வீட்டு பூனையை கருநாய்கள் சேர்ந்து கொடூரமாக கடிக்கும் CCTV காட்சிகள் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் இது குறித்து அப்பகுதி மக்கள் கூறுகையில் வேறு இடங்களில் இருந்து பிடிக்கப்படும் தெருநாய்களை ஊசி செலுத்திய பின்பு தாங்கள் வசிக்கும் பகுதியில் விட்டு செல்வதாகவும் இதனால் இப்பகுதியில் நாய்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதாகவும் இது குறித்து அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளனர். சென்னை மாதவரத்தில் நடைபெற்ற உங்களுடன் ஸ்டாலின் திட்ட சிறப்பு முகாமில் 57வது தெருவில் வசிக்கக்கூடிய 300 குடும்பத்திற்கு
குடிநீர் இணைப்பில் அடைப்பு ஏற்பட்டு அழுத்தம் சரிவராத காரணத்தினால் தண்ணீர் வேகமாக வரவில்லை எனவும் இதனால் அடிக்கடி தங்களுக்கு குடிநீர் பிரச்சனை ஏற்படுகிறது என்றும் இதை நிரந்தரமாக தீர்த்து வைக்க வேண்டும் என்றும் முகாமில் சென்னை குடிநீர் வடிகால் வாரிய அதிகாரிகளிடம் அப்பகுதி மக்கள் மனு அளித்தனர். இதனையடுத்து குடிநீர் வடிகால் வாரிய அதிகாரிகள் சம்பவ இடத்திற்கு சென்று 57வது தெருவில் உள்ள குடிநீர் குழாய் இணைப்புகளை பரிசோதனை செய்து நடவடிக்கை எடுத்த நிலையில் சென்னை குடிநீர் வடிகால் வாரியத்திற்கும் முதலமைச்சருக்கும் அப்பகுதி மக்கள் தங்களது நன்றியினை தெரிவித்துள்ளனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.